சிவலிங்கம் ஒன்றை வெட்டியான் ஒருவன் பிணத்துக்காக குழி தோண்டும் போது கண்டெடுத்தான். அதை அரசனிடம் எடுத்துச் சென்ற போது, சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், சுடுகாட்டு சாம்பலை வைத்து அபிஷேகம் செய் என்று ஏளனமாக அரசன் கூறிவிட்டான். இறை வழிபாடு என்றால் என்ன என்று தெரியாத வெட்டியானும் அரசனது வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை அறியாமல் பிணம் எரித்த சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான். ஒரு நாள் திடீரென பெய்த மழையினால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் முழுவதும் கரைந்து விட்டது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என வருந்திய அவனும் விராட்டிகளை அடுக்கி தீயை மூட்டிவிட்டு தனது மனைவியிடம், நான் இந்த தீயில் விடுகிறேன், என் உடல் எரிந்து கிடைக்கும் சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய் என்று கூறினான். ஆனால் மனைவியோ, நீங்கள் அப்படி இறந்துவிட்டால் இங்கு வரும் பிணங்கள் சீரழிந்துவிடும், நானே தீயில் குதிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டே தீயில் வீழ்ந்தாள். இருவரது பக்தியிலும் திளைத்த சிவபெருமான் பார்வதியுடன் பிரத்யட்சமாகி மனைவியை உயிர்ப்பித்து இருவருக்கும் முக்தி கொடுத்து அருளினார். இந்த தகவலை அறிந்த அரசனும் தங்கத்தாலான சிவலிங்கத்திற்கு பன்னீர் பஞ்சாமிர்தம் என்றும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்த எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோற்றையும் கொடுத்தவனுக்கு மோட்சம் அளித்துள்ளாரே என்று வருந்தினாலும் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது